ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் பற்றி இந்த லெக்சரில் பார்க்கலாம். ஸோ பொட்டென்ஷியோமீட்டர்னால் உங்கள் லேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா மீட்டர் பிரிட்ஜ், அதே மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும் எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ ஒரு உடன் பிளேட்டில் ஒரு ஒரு உடன் பீஸில் யூ வில் பி ஹேவிங் எ பிளேட், மெட்டல் பிளேட். ஓகே, ஸோ அதில் ஒரு ஒயர் இருக்கும். எப்படி மீட்டர் பிரிட்ஜில் ஒயர் போகிறதோ அதே மாதிரி ஒரு ஒயர் இருக்கும். ஸோ தட் ஒயர் ஹியர் இட் வில் பி ஓகே, தட் ஒயர் லென்த் இஸ் நத்திங் பட் ஏபி. ஸோ ஆர் இங்கே வேரியபிளாக இருக்கிறதுனால ஒரு எல்னு வச்சுக்கலாம், எல். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம லேபில் யூஸ் பண்ணுறது 1 மீட்டர், பட் வேறு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தாங்கன்னா we can substitute in the problem. ஸோ ஏபின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இவரை பவர் பண்ணுறதுக்காக here you have one battery, here you have one key, okay, some EMF I have, and then here I have a resistor, okay, sorry, rheostat I have. ஓகே, ஸோ இவர் இங்கே கனெக்டாக இருக்கார். ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் தான் ப்ரைமரி சர்க்கியூட். ஓகே, திஸ் இஸ் ப்ரைமரி சர்க்கியூட். ஸோ அப்போது இங்கே இந்த கீயை ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே வாட் வில் ஹேப்பன், கரண்ட் வில் ஃப்ளோ இன் திஸ். இங்கே ரெசிஸ்டார் இருக்கார், இந்த பொட்டென்ஷியோமீட்டர் ஒயருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ கண்டிப்பாக தேர் வில் பி அன் வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி. ஓகே, ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ஏபி. ஸோ எக்ஸாம்பிளுக்காக சும்மா ரேண்டமாக we can say potential at A is 80 volt அப்படின்னு வச்சுப்போம். potential 80 volt, potential at B we can keep it as 60 volt. Okay, or 90 also we can keep 90 volt. Okay, அப்போது if this is 90 volt, இங்கே potential gradient அப்படின்னா என்னன்னா, ஓகே, potential gradient. ஓகே, இதை தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக, இந்த டாபிக் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஸோ potential gradient is nothing but what is the difference in the potential divided by the length. Okay, you know the meaning of gradient. இங்கே potential difference is what, 90 minus 80, you will be having 10. அப்போ this is nothing but 10 per, இங்கே நம்ம எல்ல வச்சுருக்கோம், இங்கே 1 மீட்டர்னு அசியூம் பண்ணிப்போம். ஏன்னா லேபில் நம்ம யூஸ் பண்ணுறது 1 மீட்டர் தான் இருக்கும், எதுவுமே கொடுக்கலாம். யூ கேன் டேக் இட் as 1 மீட்டர். ஸோ திஸ் இஸ் 1. ஸோ வி வில் கெட் 10 volt per meter. Okay, இந்த potential gradient யூஸ் பண்ணி தான் we are going to solve the problem in this entire topic. Okay, ஸோ இப்போ நம்ம பார்த்தது ப்ரைமரி சர்க்யூட். இந்த பொட்டென்ஷியோமீட்டரை வச்சு we can do lot of things. அப்புறம் நமக்கு இருக்கிறது 3 அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத we can see. ஓகே, ஸோ நவ் எப்படி இந்த பொட்டென்ஷியோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நவ் லெட் மீ ட்ரா ஒன் பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ ஏபி இஸ் தி பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ இங்கிட்டு ஒரு செல் இருக்கார், இங்கிட்டு ஒரு கீ இருக்கார், இங்கிட்டு ஒரு ரியோஸ்டாட் இருக்கார். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தி ப்ரைமரி சர்க்கியூட். இப்போது இதில் செகண்டரியாக யூ கேன் கனெக்ட் எனி சர்க்கியூட். ஓகே, ஸோ எனி சர்க்கியூட் யூ கேன் கனெக்ட். Okay, any circuit I am connecting, the other end will be connected to a voltmeter, sorry, not voltmeter, galvanometer, and here I will be having a jockey. எப்படி மீட்டர் பிரிட்ஜில் ஜாக்கி வச்சு நல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்களோ தி சேம் திங் ஹியர் we are going to do. அப்போ என்ன பண்ணுவோம், சர்க்கியூட் ஏதோ ஒரு சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணி we can find the null point. Okay, so if your galvanometer shows zero deflection காட்டுறார் அப்படின்னா என்ன அர்த்தம். So if it is showing zero deflection, no current is flowing here, correct? Your Ig is equal to 0. If that Ig is equal to 0, okay, so inga enna potential difference irukaro, okay, let me say inga enna potential difference irukaro adhe potential difference da ingeyum irupar, correct? Clear with this? So same like that everywhere. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி போட்ட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அங்கே நம்ம பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் என்ன போட்டோம், தட் வி காட் 10 volt per meter. அப்போது இது 10 volt per meterனு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த எங்கே ஜீரோ நல் டிஃப்ளெக்ஷன் கார்டு கொண்டு வரீங்க. ஸோ சப்போஸ் ஹியர் யூ ஹாவ் இந்த லென்த் என்னென்னு வி ஹாவ் டு மெஷர், ஸ்கேலை வச்சு லேபில் மெஷர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் 50 centimeterனு சும்மா வச்சுப்போம். அப்போ இங்கே இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏஜே. we know that 1 மீட்டர் லென்த்துக்கு 10 volt per meter. ஓகே, ஸோ சிம்பிளி லெட் மீ ரைட் del v by del x into length. ஓகே, அப்போ del v by del x is 10 and then this length is 50. மீட்டரில் பார்த்தீங்கன்னா 1/2, அப்போ it is 5 volt. அப்போது இங்கே இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், 5 volt. அப்போது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் ஸ்டார்டிங் இது. ஓகே, இப்போ இங்கே கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை. அப்போ இங்கே என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் தானே இங்கேயும் இருக்கும். இது சும்மா
V1 வச்சுக்கிறேன், இதை V2 வச்சுக்கிறேன். ஓகே, அப்போது V1 will be equal to V2, there is no doubt, because no current is flowing. No current is flowing, potential difference is 0. அதே மாதிரி இங்கேயும் ஏலேருந்து ஜேக்கு பார்த்தீங்கன்னா what will happen? A to J. Here A to J, your V potential at A should be equal to potential at J. ஸோ why I am saying this, இப்போ இந்த சர்க்கியூட்டில் V1 V2 சேம், அப்போ இது ஒரே ஒயர் தான், அப்போ இங்கே இருக்க பொட்டன்ஷியல் தான் இங்கேயும் இருப்பார். இப்போ V2 இங்கே இருக்காருன்னா இங்கே இருக்க அதே பொட்டன்ஷியல் தான் இங்கேயும் இருப்பார். தட் இஸ் why I am saying this. ஓகே, ஹியர் இப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஏஜே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவர் யார், இந்த செகண்டரி சர்க்கியூட்டில் எவ்வளோ இருக்காரோ அதான். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் தி செகண்டரி சர்க்கியூட். ஓகேவா, கிளியர் வித் திஸ்? அப்போது இஃப் திஸ் VAJ இஸ் திஸ், I can say your V1 minus V2 is also same, because VAJ is nothing but voltage across the secondary circuit. That is V1 minus V2, let me say. Okay, that also will be equal to del V by del X into length. Okay, balancing length. Okay, wow. So this is how it will work. In the circuit என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ஐட் ஹஸ் சொல்லிட்டு 3 அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன், ஓகே, ஸோ டு மெஷர் unknown EMF. Okay, to measure unknown EMF we will use this. Okay, so first we can draw the primary circuit. Okay, so ஒரு EMF இருக்காரு. Okay, so EMF of the primary circuit ஒரு key இருக்க போறாரு, and then you will be having some resistance. Okay, so இந்த key எல்லாம் தூக்கிட்டு கொஞ்சம் simplified only one resistance is the resistance of the primary circuit. So here you have one பொட்டென்ஷியோமீட்டர் ஒயரு, இது ஏ இது பி. ஸோ இங்கே வரையும்போது கீழே வரைஞ்சிருக்கேன் ப்ரைமரி சர்க்கியூட்டை, இங்கே மேலே வரைஞ்சிருக்கேன். தட் இஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நம்ம செகண்டரி சர்க்கியூட்டை பார்க்கலாம். ஸோ ஹியர் தெர் இஸ் நோ ஸ்பேஸ், லெட் மீ புல் திஸ் டவுன். ஓகே, ஸோ இப்போது செகண்டரி சர்க்கியூட்டை என்ன வரைய போகிறோம் அப்படின்னா நம்ம அன்னோன் EMF கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃப்ரம் ஹியர் வி கேன் எக்ஸ்டெண்ட். ஸோ இங்கே ஒரு EMF ஒரு செல்லில் கனெக்ட் பண்ணிருக்கேன். இதோட EMF எனக்கு தெரியாது, E1. இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து R1. ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ கீ, லெட் மீ மேக் இட் அஸ் S1. ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ கேல்னோமீட்டர், கேல்னோமீட்டர் வழியாக ஐ ஹாவ் ஜாக்கி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to switch close the switch. Okay, so close the switch S1. ஓகே, அப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆவார். அப்போது வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி பேலன்சிங் பாயிண்ட், மீட்டர் பிரிட்ஜில் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ வி ஃபைண்ட் எங்கேயோ பேலன்சிங் பாயிண்ட் கிடச்சிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போது யுவர் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி கேலோமீட்டர் இஸ் 0. ஸோ தட் இஸ் வாட் நல் டிஃப்ளெக்ஷன் யூ கேன் ஃபைண்ட். ஓகே, பட் நம் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க, கரெக்டாக? அப்போது கண்டிப்பாக வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் பாயிண்ட். இப்போது இங்கே நல் டிஃப்ளெக்ஷன்னா இங்கே எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்காரோ அதே பொட்டென்ஷியல் தான் இங்கிட்டும் இருக்கணும். தெர் இஸ் நோ டவுட் இன் தட். அப்போ தான் இங்கே நல் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அப்போது இங்கே எவ்வளோ இருக்காரோ அதே பொட்டென்ஷியல் தான் இங்கேயும் இருக்கணும். ஓகே, அப்போ இங்கே எவ்வளோ இருக்காரோ அதே தான் இங்கேயும் இருக்கணும், கரெக்ட்? ரைட். அப்போ வாட் வில் பி தி வோல்டேஜ் அக்ராஸ் தி செல்லு? ஓகே, வாட் இஸ் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி செல்லோ? ஓகே, இங்கே நல் டிஃப்ளெக்ஷன் காட்டுறதுனால ஹியர் அண்ட் ஆல் திஸ் டசன்ட் மேட்டர்ஸ். நீங்கள் நினைக்கலாம் இங்கே ஒரு பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும். நோ கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். அப்போது எவ்ரிவேர் பொட்டென்ஷியல் இஸ் சேம். அப்போது இங்கிட்டு என்ன பொட்டென்ஷியல் இருக்காரோ அதே தான் இங்கிட்டும் இருப்பார். ஓகே, அப்போ potential difference across the cell, this will be equal to potential difference across AJ. Okay, because that is what the concept is. Okay, இது ரெண்டும் எப்போ மேட்ச் ஆகுதோ அது மேட்ச் ஆகும்போது தான் current will not flow. ஓகே, அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் தி செல் இஸ் நத்திங் பட் EMFனு பேர் வச்சுருக்கோம். அப்போ E1 பேர் வச்சுருக்கோமா, E1. how will you find the voltage across your AJ? potential gradient multiplied by length. இப்போ இந்த லென்த்து ஏதோ ஒரு பேர் L1 வச்சுக்கலாம், இது L1. okay, so this is how you have to use it. okay, இப்போ next conditionக்கு வரலாம். okay, so now we can இப்போ E1 கிடச்சிடுச்சு. இப்போது நமக்கு தெரிஞ்ச EMF ஓவரால் இங்கே கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ E2. ஓகே, லெட் மீ கன்சிடர் E2 ஆர் E1 ஐ நோ. அப்போ இவருக்கும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருப்பார் R2, இவருக்கு இங்கே ஒரு கீ இருப்பார் S2, அண்ட் திஸ் ஐ எம் கனெக்டிங் இட் ஹியர். ஓகே, சேம் கனெக்ஷன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணுறச்ச கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ திஸ், கரெக்டாக? நவ் ஸோ வென் S2 இஸ் க்ளோஸ்ட். ஓகே, S2வை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அப்போ என்னாகும்? இஃப் யூ க்ளோஸ் திஸ் அண்ட் தென் S1 ஐ எம் கீப்பிங் இட் ஆஸ் ஓப்பன்னு வச்சுப்போம். ஓகே, S1 இஸ் ஓப்பன்.
அப்போது இவர் டம்மியாக இருப்பார். ஸோ கரண்ட் வில் கம், ஓகே, அண்ட் இட் வில் ஃப்ளோ ஹியர் இன் திஸ். ஓகே, அப்போ அதே மாதிரி பேலன்சிங்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். இட் வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட், அது L2ன்னு வச்சுக்கலாம். அப்போ தென் வாட் யூ வில் கெட்டு, இங்கே அப்ளை பண்ணால் அதே கதை தான். பிகாஸ் இந்த சர்க்யூட்டை தூக்கிட்டு இந்த சர்க்யூட் போட்டிருக்கோம், ரெண்டும் ஐடென்டிக்கல் தான். இப்போ இதை எடுத்ததுனால, இந்த கீயை ரிமூவ் பண்ணதுனால, ஸோ கரண்ட் வில் ஃப்ளோ இன்டு திஸ். அப்போது இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ E2 வில் பி ஈக்குவல் டு del V by del X, பட் பேலன்சிங் லென்த் வில் பி டிஃப்ரெண்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட்டு, ஸோ E1 by E2 வில் பி ஈக்குவல் டு, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் பி கெட்டிங் L1 by L2. ஸோ பை திஸ் ஒரு நோன் இஎம்எஃப் இருந்துச்சுன்னா இன்னொரு அன்னோன் இஎம்எஃப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஃபைண்ட் தி அன்னோன் இஎம்எஃப். ஸோ வெரி சிம்பிள் டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு E1 கனெக்ட் பண்ணுறோம். E1 E2 ரெண்டுமே சர்க்யூட்டில் லேபில் பண்ணிடுவீங்க. ஆனால் கீ கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போது இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க, இதை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபைண்ட் வேலஸ் தி பேலன்சிங் லென்த், ரைட் திஸ் ஈக்குவேஷன். அப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இவரை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டா சேம் லைக் திஸ், ஃபைண்ட் தி பேலன்சிங் லென்த் அண்ட் ரைட் இட், யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். டிவைட் பண்ணால் யூ வில் கெட். இதில் ஒன் இஎம்எஃப் வில் பி அன்னோன், நமக்கு தெரியாது. புதுசாக ஒரு பேட்டரி உருவாக்கியிருக்கீங்க, அது எவ்வளோ இஎம்எஃப்னு பார்க்கணும். இல்லை ஒரு பேட்டரி கொஞ்சம் டீக்ரேட் ஆகிடுச்சு, எவ்வளோ இஎம்எஃப் இருக்குன்னு பார்க்கணும். அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட் டு டூ இட். ஓகே, திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஃபைண்ட் தி unknown EMF. Okay, so we can solve one problem based on this. Okay, so in this EMF E1 வந்து 30 volt, only S1 is closed. Okay, so இதுக்கு நமக்கு டயக்ராம் ஞாபகம் வந்துட்டா it will be better. ஓகே, அப்படி ஞாபகம் வரலாம் பரவாயில்ல. S1 E1 அப்போ L1ன்னு பேர் வச்சுக்கங்க. அப்போ நல் பாயிண்ட் எங்கே இருக்காரா? ஓகே, ஸோ நல் பாயிண்ட் இஸ் L1 40 சென்டிமீட்டர். இப்போ S2 க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ கீழே இருக்க இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ E2, அப்போ அங்கே நல் பாயிண்ட் என்ன வருதுன்னா 60 வராரு. அப்போ இவர் L2. அப்போ ஃபைண்ட் வாட் இஸ் E2. அப்போது டைரக்ட் ஃபார்முலா யூ கேன் அப்ளை. E1 by E2 will be equal to what? L1 by L2. So we know that this is 30 by E2, which is equal to L1 is what? 40 centimeter. Let it be ratio தானே, அப்படியே போட்டுடலாம். So what you will get? E2 is nothing but, we will get it as, let me write 30 into இதை கட் பண்ணால் you will get 2, you will get 3, அப்போ 30 into 3 divided by 2. So you will get what? So 45 voltage. So that is 45 voltage. This is how you have to solve if problems comes like this. So here same like that, another question. So balancing length of the potentiometer wire L1 L2. So ரெண்டு செல்லோட EMF E1 E2. Okay, and then இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 EMF are there when they are connected in the circuit in series. First to help each other, helping each other means either negative will be connected to the positive. This is what helping. Okay, இது E1 இது E2 அப்படின்னா E1 plus E2 will be equal to net EMF. Opposing each other na positive negative, here also you will be having negative positive. அப்போ here net EMF will be equal to what? That will be minus. Okay, so here this will be E1 minus E2. This is what they are saying. அப்போது இங்கிட்டு there is no primary and all, secondary மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ what they are saying is, இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா we know the formula E1 by E2 is nothing but L1 by L2. ஓகே, this is what we have. பட் ரெண்டு செல்லு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. they are connecting list like this. அப்போ இது ஒரு செல்லை எடுத்தீங்க அப்படின்னா first one they are helping each other. அப்போ this is nothing but what? E1 plus E2 divided by E1 minus E2. This will be equal to what? L1 by L2. This is what the equation you will get. Okay, so இங்கே ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, one option is L1 by L2 and another option is L1 minus L2 divided by L1 plus L2, and next is L1 plus L2 divided by L1 minus L2, and option D is L2 by L1. So இங்கிட்ட பார்க்குறச்ச what we are getting, they are asking E1 by E2 they are asking. அப்போது E1 by E2 வேணா we can use comparando dividendo here because we have plus here. அப்போ E1 plus E2 plus E1 minus E2, and here what you will get? E1 plus E2 minus of this, minus உள்ள multiply பண்ணிடுறேன், minus E1 plus E2. This will be L1 by L2. This is what we will get. அப்போ here this can be cancelled, this can be cancelled, 2E1 by 2E2. This is L1 by L2. This is what we are getting. Okay, sorry, here also comparando dividendo we have to do na. Over here
this will become what? L1 plus L2 divided by L1 minus L2. So L1 plus L2 divided by L1 minus L2. Here 2 and 2 will get cancelled. They are asking E1 by E2 only. L1 plus L2. So here this is. So option C is correct. So same like that, there is another question. So current in the primary circuit is given. Okay. So 0.5 ampere. And then rho for the wire is this. So resistivity given. Okay, area of cross section of the wire is this. So area is given, resistivity is given. They are asking potential gradient. Above current is also given. So potential gradient they are asking means they are asking del V by del X. So how to find this? Here we know that your electric field is nothing but what? Magnitude of your del V by del X. Correct? Potential gradient is nothing but your electric field. And the idea we use this is nothing but electric field. We know that electric field is nothing but what? Rho into J. Correct? Apo here rho is given, we can make use of it, but J ku badala I kuthirukanga, A kuthirukanga. Apo rho into I by A. Okay, this is what we have to. So directly we can do multiplication. Rho is 4 into 10 to the power minus 7. Current is 0.5, 1 by 2 potukuran. So area will be what? 8 into 10 to the power minus 6. Now here if you solve this, so here this is nothing but 2, you will get 1 by 4 into 10 to the power minus 1. Malapuna plus 6, so minus 1. So we will get what? 0.025 volt, correct? Volt per meter. So this is nothing but what? 10 to the power minus 1 only we have na. So here we can millivolt. Okay, I made a mistake. This is 25 millivolt. So just 10 to the power minus 3 volt per meter. So your answer will be 25 millivolt per meter. Okay, this is how you can solve and you can find the unknown EMF. Okay, so next, second thing. So second application is what? So we can use the potentiometer as a voltmeter. Okay, potentiometer voltmeter use பண்ணலாம். Okay, so இப்போ எங்க primary circuit வரையறேன். இப்போ எங்கல I have the potentiometer wire AB. So as usual இங்க battery இருக்காரு, இங்க key இருக்காரு, your rheostat இருக்காரு. Okay, and here we have. இப்போ நம்ம எந்த இடத்துல potential difference கண்டுபிடிக்க போறோமோ, okay, that device, okay, that device or the point where we want, that is it can be any device. இப்போ இங்க இருக்க potential difference நம்ம கண்டுபிடிக்க போறோம். Okay, so directly we can connect this to A, connect this to galvanometer, and through galvanometer connect it here through jockey. அப்போ as usual நம்ம என்ன பண்ணுவோம்? We will find the null point. Okay, so null point எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். Null point கண்டுபிடிச்சனா your Ig will be equal to 0. Okay, then potential difference across AJ இங்க பாருங்க. ஸோ இங்கே என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதே தானே இங்கே இருப்பார். இந்த பாயிண்ட்டை Pன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை Qன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி இங்கே என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்காரோ அதே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏஜே வில் பி ஈக்குவல் டு வாட்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் PQ. அப்போ we know the potential difference across AJ is nothing but what? Del V by del X into your length. இந்த பேலன்சிங் லென்த் என்ன கிடைக்கிறதோ நமக்கு அது. ஸோ லென்த் ஏஜேன்னு சும்மா எழுதிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ LAJ. அப்போ if you apply this we will get the answer. Okay, நீங்கள் கேட்கலாம் சார் வோல்ட்மீட்டரு யூஸ் பண்ணோம், இங்கே வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும் சார், டேரெக்டாக வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணால் இது டிஃப்ளெக்ஷன் காட்ட போகுது சார். பட் வோல்ட்மீட்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் ஹேவிங். ஸோ that resistance will alter the entire circuit. அப்போ small variation will be there. நீ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னா you can use potentiometer as a voltmeter. Okay, so here also idea remains same. So third application என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, okay, so we can use the potentiometer. Okay, so potentiometer to measure. Okay, it can be used to measure the internal resistance of a cell. எங்களை ஒரு செல் இருக்காரு, ஓகே, அவருடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, தேர் இஸ் அன் ஐடியா ஃபார் தட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரைமரி சர்க்யூட்டை வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் இஎம்எஃப் அக்ராஸ் ப்ரைமரி சர்க்யூட், அண்ட் ஹியர்
resistance of the primary circuit, okay, whatever we have, and here we can have your potentiometer wire. This is A, this is B, கரெக்டா? அப்போ இங்கே நம்ம செகண்டரி சர்க்கியூட்டு என்ன கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ இஎம்எஃப். ஓகே, இப்போ இவருடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு தான் செக் பண்ண போகிறோம். ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர். ஓகே, அப்போது இதை ஒரு கேல்வனோமீட்டர் வழியாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ ஜாக்கி அகைன் ஏஜே. ஓகே, இப்போது இங்கிட்டு ஐ am connecting one external resistance. This is known resistance which I already know. Okay, அப்போது இங்கிட்டு I am having one key. Okay, so கீயை கனெக்ட் பண்ணுறேன். இப்போது என்ன பண்ணுறேன்னா when, okay, when the key is open, ஓகே, அப்போது இந்த ஓப்பனில் இருக்கார், அப்போது இங்கே கரண்ட்டு போக மாட்டார். ஹியர் ஒன்லி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். ஓகே, திஸ் இஸ் டம்மி. ஓகே, திஸ் இஸ் டம்மி. அப்போ இது டம்மி அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஜாக்கியை ஸ்லைட் பண்ணி நல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ அட் தி நல் பாயிண்ட். ஓகே, அட் தி நல் பாயிண்ட். ஸோ இந்த லென்த்தை கண்டுபிடிக்கிறேன். அகைன் ஐ ஹாவ் எல்ஏஜே. அப்போது வாட் வில் பி தி ஈக்குவேஷன், யுவர் இஎம்எஃப் வில் பி ஈக்குவல் டு வாட், யுவர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏஜே. கரெக்டாக? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டு ஃபைண்ட் தி இஎம்எஃப். அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் வாட், யுவர் del v by del x into இந்த லென்த்து. அகைன் வி ஹாவ் டு கனெக்ட் திஸ். அப்போ ஏஜேன்னு போடணும், இதை ஏஜே ஒன்னு போட்டுக்கலாம். ஸோ எல்ஏஜே ஒன். ஓகே, ஸோ லெட் இட் பி ஈக்குவேஷன் ஒன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ கீ இஸ் க்ளோஸ்டு. அப்போ கீயை க்ளோஸ் பண்ணிட்டா அப்படின்னா கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுவார். கரெக்டாக? ஸோ இங்கேருந்து ஒரு கரண்ட் வருவார், கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பாயிண்ட்டு நல் பாயிண்ட்டாக இருக்காது. இப்போது அப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் வி ஹாவ் டு ஃபைண்ட் தி நல் பாயிண்ட். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ ஐ எம் ஃபைண்டிங் தி நல் பாயிண்ட். இதில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறோம் லேபில். ஸோ நல் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நல் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா வாட் வி வில் கெட், ஸோ யுவர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டார் மட்டும்தான் இருக்கார். அப்போ இங்கே என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதோ, ஓகே, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டார், அதே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தானே இங்கேயும் இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் இன் parallel. ஓகே, எவ்ரி திங் இன் parallel. அப்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி ரெசிஸ்டார் வில் பி ஈக்குவல் டு வாட், இப்போ இங்கே லென்த்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது லென்த்து சேஞ்ச் ஆகிருப்பார். அதனால் V1 வேணால் V2 இப்போது. அப்போ வாட் வி வில் கெட்டு, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஏஜே2. அப்போ இது என்ன வரும், del V by del X into L2. அப்போ எனக்கு இங்கே வர வோல்டேஜ் வேணும். அப்போ ஹோம்ஸில் அப்ளை பண்ணால் வாட் வில் கெட், I into R. இங்கே வர கரண்ட்டு I. அப்போது I into R will be equal to what, del V by del X into L2. இப்போ எனக்கு கரண்ட் எனக்கு தெரியாது. வாட் இஸ் தி கரண்ட் ஃப்ளோயிங் ஹியர், ஐ do not know. அப்போது அந்த கரண்ட்டு கண்டுபிடிச்சா தான் we can solve. அப்போ இங்கே எவ்வளோ கரண்ட்டு போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ரெண்டும் பேரலில் இருக்கார். ஓகே, நோ இட் இஸ் நாட் இன் parallel. வை பிகாஸஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னவோ, சாரி பொட்டென்ஷியல் என்னவோ அதே பொட்டென்ஷியல் தான் இங்கே இருக்கும், அதே பொட்டென்ஷியல் தான் இங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ சேம் லைக் தட் ஹியர் இஃப் யூ சி கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். அப்போ இங்கே இருக்க பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கும். அப்போது கரண்ட் ஆக்சுவலாக இங்கே போகிறாரு ஐ அப்படின்னா இங்கே உள்ளே வந்து ஆகணும். அப்போது ஹியர் இஃப் யூ சி திஸ் சர்க்யூட் அலோன், கரண்ட் கோயிங் ஹியர் அண்ட் தென் கமிங் பேக். இஃப் யூ சி திஸ் சர்க்யூட் அலோன், திஸ் ஆர் இன் கேபிட்டல் ஆர் இன் சீரீஸ். அப்போது ஐ கேன் சே திஸ் டோட்டல் கரண்ட் ஐ மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, திஸ் ஐ இஸ் நத்திங் பட் வாட், யுவர் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இஎம்எஃப் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு வாட், ஆர் ப்ளஸ் ஆர். அப்போது திஸ் we can apply here. அப்போ here this is E by R plus R into R. This is nothing but del V by del X into L2. Okay, let it be equation 2. அப்போ equation 1 இருக்காரு, equation 2 இருக்காரு. ஓகே, அதான் length AJ2 இது. ஓகே, length AJ2, this is also length AJ2. ஸோ equation 1ஐயும் 2வையும் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் வாட் we will get, இங்கேயும் E இருக்காரு, இங்கேயும் E இருக்காரு, it will get cancelled. So I will get what, 1 by R plus R. In the capital R will, sorry, I made a mistake. So the capital R, this R plus R will go to numerator, R plus R. This will be equal to del V by del X, del V by del X will be cancelled. You will get LAJ1 divided by LAJ2. So this is what we will get. Okay, அப்போ இங்கிட்டு if you do R plus R, which is R plus R into simply L1 போட்டுக்கலாம், L1 L2 AJ போட்டால் it is getting complicated. Okay, now we have to solve this.
அப்போது here this is L2R plus L2 small r will be equal to N1 capital R. So our motive was to find this R. அப்போது L2R will be equal to what? L1 minus L2 into R. அப்போ R is nothing but L1 minus L2 divided by L2 into R. So this, if you simplify R, you will get it as what? R will get it at R multiplied by L1 by L2 minus 1. So here you should be very very careful. In the L1 வந்து what it is? When your S1 or your key, இங்கே key வச்சிருக்கும் பார்த்தீங்க, when the key is off, okay. In the L2 வந்து என்னது? Length when the key is on, okay. So that we should be very very careful. ஏன்னா ப்ராப்ளம் வரச்சு L1 எது L2 எதுன்னு we will get confused. So in this question you can see there is a potentiometer where the length is 4 meter. அப்போ total length வந்து 4 meter and the driving voltage is 20. Okay, அப்போது what we can find del V by del X கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 20 voltage apply பண்ணுறோம் 4 மீட்டரில். Okay, so this you will get what? So 20 by 4. So 5 volt per meter. இதுதான் potential gradient. Okay, assume the internal resistance of the driving cell is 0. அப்போது primary circuitல இருக்க செல்லுடைய internal resistance 0. அப்போ find the EMF of a cell if the null point is 1.5. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரஃப்லி டக்குன்னு ஞாபகம் வந்துடணும் இந்த டயக்ராம். ஸோ இது ஏ, இது பி. ஸோ இங்கே நம்ம செல்லை கனெக்ட் பண்ணுறோம். there is no internal resistance. அப்போ நோ டு வரி. ஸோ டேரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணுறதா இமேஜின் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க செகண்டரி சர்க்யூட்டுக்கு? ஹியர் தே ஹாவ் ஒன் இஎம்எஃப். ஓகே, இதுதான் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே பொட்டென்ஷியல் சாரி இவர் பேலன்சிங் லென்த் எங்கே வராராம்? திஸ் இஸ் இங்கே கேலோமீட்டர் வழியாக தான் வருவார். இது ஜே. திஸ் லென்த் தே ஆர் கிவிங் இட் as 1.5 மீட்ரு. அப்போ ஹவு டு ஃபைண்ட் தி இஎம்எஃப் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் தி இஎம்எஃப் வாட் யூ ஹாவ் டு டூ, வேர் ஐ ரோட் டு ஃபைண்ட் தி இஎம்எஃப், yeah, it is before. So if you want to find the EMF, very simple, del V by del X into L. This is what the idea. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? Simply we can do del V by del X into length of this balance AJ, balancing length. This is 5, in the length வந்து 1.5, so 3 by 2. So what we will get 15 by 2 which is 7.5 volt. அப்போது இந்த EMF வந்து என்னது? 7.5 volt. Okay. Okay, in this question there is a potentiometer used to find the internal resistance of a cell. லாஸ்ட்டாக பார்த்த அப்ளிகேஷன். நல் பாயிண்ட் எங்கே வருதுன்னா 3 மீட்டரில் வருதான் when no external resistance is applied. ஓகே, ஸோ ரஃப்லி இதான் உங்களுடைய ஏ, இதான் பி. ஓகே, ஸோ இங்கிட்டு யூ ஹாவ் ஒன் சர்க்கியூட். ஓகே, யூ ஹாவ் ஒன் சர்க்கியூட். இங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா 3 மீட்ரு. ஆனால் அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகுது? நல் பாயிண்ட் கம்ஸ் டு 2 மீட்டர் when the external resistance is 100 ohm. அப்போ ஆக்சுவலாக இங்கே ஒரு கீ இருக்கிறாரு. இதுதான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 6, இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 6, இது இஎம்எஃப். ஓகே, திஸ் இஸ் ஹவு இட் இஸ். இங்கே டிரைவிங் ப்ரைமரி சர்க்கியூட்லாம் இருப்பார். ஓகே, இது ப்ரைமரி, கீழே செகண்டரி மட்டும் வரைஞ்சிருக்கேன், இதுதான் செகண்டரி. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு when there is no external resistance this key is open. அப்போ லென்த் என்ன வருதான்? 3 மீட்டர் பேலன்சிங் லென்த். அப்போ L1 இஸ் நத்திங் பட் வாட்? 3 மீட்டர். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் எது L1 எது L2 வி ஷுட் நோ. L1னா கீ ஆஃபில் இருக்கணும், அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. L2னா கீ ஆனில் இருக்கணும், அப்போது நோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் இட் இஸ் L1. அடுத்து என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணால் we are getting it around 2 meters. So this is 2 meter. They are asking what is the external resistance. Direct formula you can apply. R is equal to what? R into L1 by L2 minus 1. Correcta? About this R is what? 100 ohm. This is 100. L1 is what? 3. L2 is 2 minus 1. About this 1.5 minus 1 is 0.5. 0.5 into 100 you will get 50. So your internal resistance of the given cell is 50 ohms. So this is how you have to solve problems if you come across any potentiometer problem.